ஓகே, ஸோ லாஸ்ட்டாக நம்ம வந்துட்டு சிஎஃப்டியில் வந்துட்டு ஒரு வீடியோ வந்துட்டு போஸ்ட் பண்ணியிருந்தோம். லைக் ஒரு ஃபேனோட பிளேடு வந்துட்டு ரொட்டேட் ஆகும்போது சரௌண்டிங்கில் இருக்கிற ஏரில் வந்துட்டு எந்த அளவுக்கு டிஸ்டர்பன்ஸ் வருது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணியிருந்தோம். ஸோ ஒரு அனாலிசிஸ் வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். ஸோ அதே 2 டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில் வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஒன்று வந்துட்டு ஏர் ஃப்ளோ ஆகும்போது டர்பைன் வந்துட்டு எப்படி ரொட்டேட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஆர்எல்ஸ் வந்துட்டு டர்பைன் அப்படிங்கிறது ஒரு சர்டன் ஆர்பிஎம்மில் ஒரு 500 இல்லை 300 ஆர்பிஎம்மில் ரொட்டேட் ஆகும்போது சரௌண்டிங் ஏரில் எந்த அளவுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்மளால் என்ன பண்ண முடியும், கால்குலேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதில் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்துட்டு ஒரு கொஷின் வந்துட்டு ரைஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ ஆக்சுவலி அவர் என்ன கேட்டிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ திஸ் வீடியோ இஸ் குட், கேன் யூ எக்ஸ்ட்ராக்ட் த பவர் அண்ட் சிபி ஆஃப் த பிளேட். ஸோ பவர் அண்ட் சிபி வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ கண்டிப்பாக நம்மளால் பண்ண முடியும். ஓகே, ஸோ எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு பேசிக்காக வந்துட்டு பவர் அண்ட் சிபினா என்ன அப்படிங்கிறது தெரியணும். ஸோ பவர் அப்படிங்கிறது இன்கேஸ் இதை நான் ஒரு ஜெனரேட்டரில் வந்துட்டு கனெக்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இதில் இருந்துட்டு எனக்கு எவ்வளோ பவர் அவுட்புட் வரும் அப்படிங்கிறது. அண்ட் தென் சிபி அப்படிங்கிறது ஆவரேஜ் இல்லை டோட்டல் எஃபிஷியன்சி அப்படின்னு கூட நம்ம என்ன பண்ணலாம் சொல்லலாம். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பவர் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க. பட் இதில் வந்துட்டு சிபி அப்படிங்கிறத நம்மளால் டேரெக்டாக வந்துட்டு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான விஷயம். ஸோ அது ஏன் அப்படிங்கிறத நான் வீடியோட எண்டிங்கில் வந்துட்டு சொல்கிறேன். பட் பவர் அவுட்புட் வந்துட்டு நம்மளால் என்ன பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும். பட் இந்த 2 ஃபேக்டருமே வந்துட்டு எதுக்கு அப்ளை ஆகாது அப்படின்னா நமக்கு இந்த ப்ராப்ளமில் வந்துட்டு ஆக்சுவலி அப்ளை ஆகாது. ஒய் பிகாஸ் அப்படின்னா அது ரெண்டுமே எதுக்கு தான் சொல்லுவாங்க அப்படின்னா, ஒன்று ஏர் டர்பைன் விண்ட் டர்பைனாக இருக்கலாம், ஆர்எல்ஸ் வந்துட்டு ஹைட்ரோஸ்டாட்டிக் டர்பைன். ஸோ இந்த 2துலேருந்துமே வந்துட்டு ஜெனரேட்டரோட கப்புள் ஆகும்போது வர பவர் தான் இது சொல்லுவாங்க. இட்ஸ் ஜஸ்ட் அ நார்மல். நம்ம வந்துட்டு இதில் பண்ணியிருக்கிறது வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ஃபேனை வச்சுட்டு மட்டும் என்ன பண்ணியிருக்கோம், அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பவரை கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது பவர் கால்குலேஷன் பண்ணுறதுக்கு நிறைய ஃபார்முலாஸ் வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்னா அவைலபிள் இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணி நம்மளால் என்ன பண்ண முடியும், கால்குலேட் பண்ண முடியும். ஸோ விண்ட் டர்பைனில் இருக்கிற அந்த பவர்லாம் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா அதோட ஸ்வீப்பபிள் ஏரியா அண்ட் கைனடிக் எனர்ஜி இந்த மாதிரியான ஒரு சில டேர்ம்ஸ்லேருந்து நம்ம டிரைவ் பண்ணி என்ன பண்ணுவோம், கொண்டு வருவோம். பட் இந்த கேசஸில் நமக்கு இதோட ரொட்டேட்டிங் ஆர்பிஎம் அப்படிங்கிறது கிளியராக வந்துட்டு தெரியுது. ஏன்னா வந்துட்டு சரௌண்டிங்கில் இருந்துட்டு இவ்வளோ மீட்டர் பர் செகண்டில் வந்துட்டு எனக்கு இவ்வளோ வெலாசிட்டியில் வந்துட்டு ஏர் இருக்குது, அந்த ஏரில் வந்துட்டு இந்த டர்பைன் எவ்வளோ ரொட்டேட் ஆக போகுது அப்படிங்கிறது எனக்கு ஆர்பிஎம் தெரியல அப்படின்னா பவர் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட் ஆகும். ஸோ பவர் இன்புட் வந்துட்டு கண்டுபிடிக்கிறது. பட் ஸோ இந்த இடத்துல எனக்கு ஆர்பிஎம் அப்படிங்கிறது தெரியுது. ஸோ அதனால் நான் இதுலேருந்து ஈஸியாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இந்த டர்பைனுக்கான டார்க் வந்துட்டு என்னால் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ டார்க் கண்டுபிடிச்சதுமே டார்க்லேருந்து பவர் கண்டுபிடிக்கிறது எதர் அது ஹெச்பியில் கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும், ஸோ ஹார்ஸ் பவராகவும் கண்டுபிடிக்கலாம், இல்லை கிலோ வாட்டேஜாக வந்துட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ அப்படின்னாலும் வந்துட்டு கண்டுபிடிக்கலாம். ஸோ எனக்கு இதில் வந்துட்டு டார்க் வந்துட்டு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறதுனால நான் பவர் ஃபார்முலா பை யூசிங் டார்க் அப்படிங்கிறத என்ன பண்ணியிருக்கேன், சும்மா கூகுள் பண்ணியிருக்கேன். ஸோ பண்ணதுமே எனக்கு இந்த இடத்துல ஒரு ஃபார்முலா வந்துட்டு என்ன இருக்குது, ஸோ அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஸோ கரெக்டாக நம்மளோட டர்பைனில் இருந்துட்டு எவ்வளோ பவர் அவுட்புட் வருது அப்படிங்கிறத நம்மளால் என்ன பண்ண முடியும், கால்குலேட் பண்ண முடியும். ஸோ ஆல் வி நீட் இஸ் ஃபர்ஸ்ட் நமக்கு இதோட டார்க் வந்துட்டு தெரியணும், இன் நியூட்டன் மீட்டர்ஸில் வந்துட்டு இருக்கணும். அண்ட் தென் இதோட ஆர்பிஎம் வந்துட்டு நமக்கு தெரியணும். ஸோ ப்ரீவியஸ் ப்ராப்ளமும் நீங்கள் அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதில் நம்ம வந்துட்டு 500 ஆர்பிஎம் வந்துட்டு என்ன பண்ணியிருப்போம், இன்புட்டாக கொடுத்துருப்போம். ஸோ ஆல் வி நீட் இஸ் ஃபர்ஸ்ட் நம்ம டார்க் கண்டுபிடிக்கணும். டார்க் கண்டுபிடிச்சிட்டு அந்த டார்க்கோட அந்த 500 ஆர்பிஎம் அப்படிங்கிறத மல்டிப்ளை பண்ணிட்டு ஸோ 9.5488 அப்படிங்கிற அந்த ஃபேக்டரால் நம்ம என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். ஸோ இந்த ஃபேக்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த இடத்துல நான் வந்துட்டு கிலோ வாட் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிட்டு இருக்கிறனால ஒரு ஃபேக்டரில் டிவைட் பண்ணுறேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் ஹெச்பியில் கால்குலேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபேக்டர் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு மாறும். ஸோ டேரெக்டாக வந்துட்டு ஆன்லைன் கால்குலேட்டரே கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் நான் சிம்பிளாக வந்துட்டு லோக்கல் கால்குலேட்டரே வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு டார்க் எப்படி இதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஸோ இது வந்துட்டு சிஎஃப்டி போஸ்ட். ஸோ போஸ்ட் ப்ராசஸிங்கான என்விரான்மெண்ட். இதை வந்துட்டு நீங்கள் சொல்யூஷன் அப்படிங்கிற அந்த சிஎஃப்டி மாடியூல்குள்ளாரே வந்துட்டு கூட கால்குலேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இங்கே வந்ததுக்கப்புறமா ஸோ அவுட்லைன் வேரியபிள்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன் சொல்லிட்டு இதில் வந்துட்டு நிறைய வேரியபிள்ஸ் நிறைய என்டிட்டிஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ இதில் எனக்கு கால்குலேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன இருக்குது, ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணதுமே உள்ளார வந்துட்டேன். எனக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. இதில் எனக்கு ஃபங்க்ஷன் கால்குலேட்டர் அப்படிங்கிறத என்ன பண்ணுறேன், கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணதுமே என்ன டைப் ஆஃப் ஃபங்க்ஷனை வந்துட்டு நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ எந்த ஏரியாவில், ஸோ நான் வந்துட்டு கரெக்டாக அந்த பிளேடோட ரீஜியன், ஸோ லொக்கேஷன் அப்படிங்கிறது எனக்கு அந்த வால் ரொட்டேட்டிங் ரீஜன் அப்படிங்கிறத என்ன பண்ணிட்டேன், கீழே செலக்ட் பண்ணிட்டேன். பட் என்ன டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுல ஸோ நிறைய இருக்குது. ஸோ ஏரியா கண்டுபிடிக்கணுமா, இல்லை ஃபோர்ஸ் எவ்வளோ ஃபோர்ஸ் வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் ஆகுது, ஸோ அதெல்லாமே வந்துட்டு என்னால் என்ன பண்ண முடியும், கால்குலேட் பண்ண முடியும். இதில் டார்க் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்துட்டு என்ன பண்ணிக்கிறேன், செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு கால்குலேட் அப்படின்னு கொடுக்குறேன்.
ஸோ as soon as I click on calculate எனக்கு இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நியூட்டன் பர் மீட்டரில் வந்துட்டு எனக்கு என்ன ஆயிடுச்சு நியூட்டன் மீட்டரில் டார்க் அப்படிங்கிற வேல்யூ வந்துட்டு வந்துருச்சு. ஸோ -0.00288 and 725 சம்திங் ஒரு வேல்யூ வந்துட்டு என்ன இருக்குது வந்திருக்கு, ரொம்பவே மினிமமாக இருக்குது. ஸோ ஏன் இது ரொம்ப மினிமமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த டர்பைன் அப்படிங்கிறது ஆர்எல்ஸ் இந்த ஃபேன் பிளேட் அப்படிங்கிறது கிரியேட் பண்ணது ஒரு எம்எம் சைஸில் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கோம் நம்ம கிரியேட் பண்ணது. ஸோ மீட்டர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப யூனிட்ஸ் வந்துட்டு பெரிய யூனிட்ஸ் அது. ஸோ ஆக்சுவலி பார்க்கும்போது யூனிட்ஸ் வந்துட்டு அதனால தான் வேல்யூ வந்துட்டு நமக்கு எப்படி இருக்குது ரொம்ப மினிமமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதே மாதிரி இதில் காமிச்சிருக்கிற இந்த நெகட்டிவ் வேல்யூக்கு என்ன மீனிங் அப்படின்னா ஸோ இன்கேஸ் வந்துட்டு நம்மளோட அந்த ரீஜன் அதாவது இந்த ரொட்டேட்டிங் ரீஜன் அப்படிங்கிறது பாசிட்டிவ் டைரக்ஷனில் ரொட்டேட் ஆனிச்சு அப்படின்னா அதாவது கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆனிச்சு அப்படின்னா வேல்யூ அப்படிங்கிறது நெகட்டிவில் வரும். ஸோ அதுவே வந்துட்டு கவுண்டர் கிளாக் வைஸில் சுற்றினுச்சு அப்படின்னா என்ன ஆகும் வேல்யூ அப்படிங்கிறது பாசிட்டிவில் வரும். ஸோ இது ஏன் அப்படின்னு டார்க்கோட அந்த ஜென்ரல் ஈக்குவேஷன் வந்துட்டு நீங்கள் டிரைவ் பண்ணுறதை பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும். லைக் இப்போ நம்மளோட இந்த ரீஜன் அப்படிங்கிறது கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகுதா இல்லை ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல நான் வெக்டர் அப்படிங்கிறத என்ன பண்ணுறேன் ஆட் பண்ணுறேன். ஸோ வெக்டர் 1 அப்படிங்கிறது உள்ளார கொண்டு வந்துட்டு ஸோ இதில் என்னோட லொக்கேஷன் அப்படிங்கிறது ரொட்டேட்டிங் ரீஜன். ஸோ ரொட்டேட்டிங் ரீஜன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறேன். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ as soon as I click on apply இந்த இடத்துல இருக்கிற ஆரோஸை நீங்கள் நோட் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த சைட்லேருந்து இந்த சைடு அதாவது கிளாக் வைஸ் டைரக்ஷனில் வந்துட்டு எனக்கு என்ன ஆகுது ரொட்டேட் ஆகுது. ஸோ கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகுறதுனால எனக்கு கரெக்டாக வந்துட்டு டார்க் அப்படிங்கிறது நெகட்டிவில் இருக்குது. ஸோ ஓகே ஸோ ஆல் இஸ் ஃபைன். இது நெகட்டிவில் இருக்குது பாசிட்டிவில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வேறு விஷயம். ஏன்னா வந்துட்டு டார்க் அப்படிங்கிறது எனக்கு வேல்யூ அப்படிங்கிறது என்றைக்குமே மாறாது. எவ்வளோ டார்க் எக்ஸ்பிரஸ் ஆகுது அப்படிங்கிறத நான் கால்குலேட் பண்ணியாச்சு. ஸோ நான் கால்குலேஷனுக்கு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணும்போது நான் பாசிட்டிவ் வேல்யூவே என்ன பண்ணலாம் ஆப்வியஸாக யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போது இந்த வேல்யூ மட்டும் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஜஸ்ட் வந்துட்டு காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே ஸோ ஃபைன் கால்குலேட். ஸோ இதை வந்துட்டு என்ன பண்ணிட்டேன் காப்பி பண்ணிட்டேன். ஸோ இதில் கால்குலேட்டர் வந்துட்டு என்ன பண்ணிக்கிறேன் ஸோ கால்குலேட்டர் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் 0. ஓகே ஸோ இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த வேல்யூ அப்படிங்கிறது இந்த இடத்துல பிளேஸ் ஆயிடுச்சு. அண்ட் இதோட எதை மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா என்னோட ஆர்பிஎம் வந்துட்டு நான் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இந்த இடத்துல எனக்கு ஆர்பிஎம் அப்படிங்கிறது எவ்வளவு 500. ஸோ 500 ஆர்பிஎம் நான் என்ன பண்ணிட்டேன் மல்டிப்ளை பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இதை டிவைட் பண்ணணும். ஸோ டிவைட் எந்த வேல்யூ ஸோ இங்கே இருக்கிற இந்த வேல்யூ வந்துட்டு என்ன பண்ணணும் நான் டிவைட் பண்ணணும். ஸோ இதை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு ஸோ டிவைட் அப்படின்னு போட்டுட்டு ஸோ இந்த வேல்யூ போட்டுட்டு என்டர் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ எனக்கு எவ்வளோ வேல்யூ வந்திருக்கு அப்படின்னா 0.015 அப்படிங்கிற அளவுக்கு வந்திருக்கு. ஸோ 0.015 கிலோவாட் பவர் வந்துட்டு எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல ஜெனரேட் ஆகிருக்கு. ஸோ இன்கேஸ் வந்துட்டு உங்களுக்கு கிலோவாட்டில் வேணாம் எனக்கு வாட்டில் வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் ஸோ இன்ட்டு 1000 போட்டிங்க அப்படின்னா என்ன ஆகிடும் ஸோ உங்களுக்கு வந்துடும். ஸோ அரௌண்ட் 15 வாட்ஸ் 15.1 வாட்ஸ் வந்துட்டு எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல பவர் வந்துட்டு ஜெனரேட் ஆகிருக்கு. குட் தட் இஸ் வெல் அண்ட் குட். பட் இதில் வந்துட்டு நீங்கள் நோட் பண்ண வேண்டிய வேல்யூ ஸோ ஒரு வேல்யூ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா கால்குலேட் பண்ணிட்டேன் தட் இஸ் பவர். ஸோ பவர் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தாச்சு பை யூசிங் டார்க். அண்ட் தென் வென் கம்மிங் பேக் டு தட் சிபி வேல்யூ. ஸோ சிபி வேல்யூ அப்படிங்கிறது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொன்றும் மாறும். ஸோ ஆக்சுவலி வந்துட்டு சிபி கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய தியரிஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் தியரி அப்படிங்கிறது வந்து பிட்ஸ் தியரி அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ பிட்ஸ் லா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நான் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஆக்சுவலாக ஃபைன். ஸோ இதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிட்ஸ் லா அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஆக்சுவலி டு ஃபைண்ட் த சிபி ஆஃப் த டர்பைன். ஸோ அது விண்ட் டர்பைனில் இருக்கிற அந்த ஓவரால் அவுட்புட்டை கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஒரு ஓவரால் எஃபிஷியன்சி அப்படின்னு கூட நம்ம என்ன பண்ணலாம் சொல்லலாம் மேக்ஸிமம் பவர். அண்ட் இதில் இவர் கண்டக்ட் பண்ண இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டில் என்ன ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னா ஸோ ஒரு விண்ட் டர்பைனால் இல்லை வந்துட்டு எந்த ஒரு டர்பைனாக இருந்தாலுமே சரி ஸோ மேக்ஸிமம் அதோட எஃபிஷியன்சி அப்படிங்கிறது எவ்வளோ தான் இருக்கும் அப்படின்னா 59.3 அப்படிங்கிறது தான் வந்துட்டு இவரோட ரிசல்ட்லேருந்து நமக்கு வந்திருக்கு. ஸோ அப்போ சிபியோட வேல்யூ அப்படின்னு நமக்கு பார்க்கும்போது என்ன கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா 0.59 அப்படிங்கிற வேல்யூ தான் நம்ம என்ன பண்ணுவோம் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல இருக்கிற இந்த வேல்யூ 0.59 அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதை இன்னுமே வந்துட்டு கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்கும்போது இதோட ஆவரேஜ் வேல்யூ அப்படிங்கிறது லைக் ஜென்ரேட்டரோட கப்புள் ஆகும்போது கியர் சிஸ்டம் இது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறமா இந்த விண்ட் டர்பைன் அப்படிங்கிறது ரொட்டேட் ஆகிறதுலேருந்து கிடைக்க போகிற அவுட்புட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக அந்த வேல்யூ அப்படிங்கிறது 0.3லேருந்து 0.45 தான் வந்துட்டு 0.30 to 0.45 வரைக்கும் தான் வந்துட்டு என்ன இருக்கும்னா அந்த சிபியோட வேல்யூ அப்படிங்கிறது இருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் இந்த சிபி அப்படிங்கிறத என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கான்ஸ்டண்ட்டாக தான் வச்சுருப்பாங்க.
பட் இதை கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஓவரால் அவுட்புட், ஸோ ஆக்சுவலாக விண்டில் இருக்கிற டோட்டல் எனர்ஜி, ஸோ அண்ட் தென் எனர்ஜி ஐ கெயின்ட், ஸோ இந்த இடத்துல நான் எவ்வளோ எனர்ஜி வந்துட்டு நான் கெயின் பண்ணேன் அப்படிங்கிறது. ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் பவர் அப்படிங்கிறது என்ன பண்ணியிருக்கேன், ஸோ 15.1 வாட்ஸ் வந்துட்டு எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா அவுட்புட் பவராக கிடச்சிருக்கு. பட் ஆக்சுவல் பவர் இன்னும் வந்துட்டு நான் எவ்வளோ, ஸோ அந்த டர்பைனை ரொட்டேட் பண்ணுறதுக்காக நான் எவ்வளோ பவர் கொடுத்தேன், ஸோ விண்டில் எவ்வளோ பவர் இருக்குது அப்படிங்கிறத இந்த வேல்யூவால் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ தட் ஷுட் பி அரௌண்ட் வந்துட்டு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா எனக்கு 0.35 0.45 இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் அதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா 4.5 அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கிறேன், ஃபர்ஸ்ட் அந்த வேல்யூ வந்துட்டு அந்த சிபி ஃபேக்டரை அஸ்யூம் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ எனக்கு எந்த வேல்யூ வந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு 15.11 வாட்ஸ் வந்துட்டு எனக்கு என்ன இருந்தது அப்படின்னா அவுட்புட்டாக வந்துருந்தது. டிவைடட் பை எனக்கு அந்த ஃபேக்டர் அப்படிங்கிறது நான் அஸ்யூம் பண்ணது 0.45. ஃபைன். ஸோ இப்போ எனக்கு என்ன வேல்யூ வந்திருக்கு அப்படின்னா 33.57 வாட்ஸ். ஸோ அந்த டர்பைனை ரொட்டேட் பண்ணுறதுக்காக ஏரில் இருந்த டோட்டல் எனர்ஜி எவ்வளோ எனக்கு யூஸ் ஆயிருக்கு அப்படின்னா 33.57 வாட்ஸ் வந்துட்டு ஆக்சுவலி வந்துட்டு நான் வந்து இன்புட்டாக கொடுத்துருந்துருக்கேன். ஸோ அதுலேருந்து எனக்கு கிடைச்ச அவுட்புட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு எவ்வளோ வந்துருந்துருக்கு, ஸோ 15.11. ஸோ அரௌண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 45% ஆஃப் எஃபிஷியன்சி வந்துட்டு என்ன இருக்குது இந்த இடத்துல கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கோம், நம்ம அஷ்யூம் பண்ணியிருக்கோம். ரைட். ஹோப் வந்துட்டு எப்படி வந்துட்டு சிபி அண்ட் பவர் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் see you on next video.